ஜூலி, எம்மாடி ஜூலி. வாரமா. உங்க அப்பா வந்துட்டார், சீக்கிரம் வா. அப்பா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? என்னம்மா மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சாமா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதான் நான் சொன்னேன்ல, அப்புறம் என்ன சொல்லல? உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு. அப்பா, அதான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன்ல, சும்மா சும்மா சொல்ல முடியுமா? அவங்க வீட்ல இருந்து இன்னைக்கு வராங்கப்பா. நீங்க வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். எப்படியோ வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுக்கு இப்படி ஒரு விசேஷம் நடக்குது, நான் வராம இருப்பேனா? அப்பா, என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க? என்னம்மா வாங்க விட்டா உங்க அம்மா? உடனே கிளம்பி வா, உடனே கிளம்பி வான்னு நான் இந்த பர்ஃப்யூம், அப்புறம் ஏதோ 2-3 உனக்கு ஐபேட் கட்டியாது, அப்புறம் ஒரு சில திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ சரிப்பா, இந்த பேக் ஓபன் பண்ணி பார்க்கறேன். என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே தான்ப்பா. உங்க தம்பி வீட்டுக்கு எதுவும் வாங்கலையா? நான் எதுக்கு அவங்க வீட்டுக்கு வாங்குறேன்? அவங்க வீட்டுக்கு வாங்கினா மட்டும் நீ என்ன குடுக்கவா விட போற? அதனால நான் ஒன்னும் வாங்கல. ஓஹோ, சரி சரி. சரி, அங்க இருந்து வந்தது உடம்பெல்லாம் கசகசன்னு ரொம்ப டயர்டா இருக்கு. சுடுதண்ணி இருந்தா போடு, நான் போய் குளிக்கிறேன். நானே மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர போறாங்க, எல்லாம் ஒதுங்க வைக்கணும்னு இருக்கேன். இப்பதான் சுடுதண்ணி போட அட போடு இத போடுன்னு இருக்கீங்க. அங்கதான் ஹீட்டர் இருக்குல, போட்டு குளிங்க போங்க. வெளிநாட்டுல அங்க ஒன்னும் இல்லாம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். இங்க வந்தா நம்மள பாக்குறதுக்கு கூட அம்புட்டு வலி வலிக்குது. சரி, எங்க அம்மா எங்க? உங்க அம்மாவா இந்த ஊர்ல இருக்கிற பாதி கிழவிங்க எல்லாரும் கோயில் குளம் ராமேஸ்வரம் அங்க போறேன் இங்க போறேன்னு வண்டி எடுத்துட்டு டூர் போயிருச்சுங்க. அப்பா போனாங்க, இன்னும் வரலையா? நம்ம என்ன சொல்றதை கேட்கவா செய்து உங்க அம்மா? நான் எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு கேட்கறதுக்கு போயிட்டு வரோம். அந்த அளவுக்கு ஆயி போச்சு. தங்கம், உங்க அப்பா வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து பத்திரமா எடுத்து உள்ள வை. அந்த கிழவி மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படியே எடுத்து பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துரும். சரிம்மா. சரி அமுதா, போயிட்டு வரேன். இருங்க, நான் பாத்ரூம் போயிருக்கேன், நான் வந்துடட்டும். மணி ஆகுதுல, வேலைக்கு போகணும்ல. ஆமா, உங்களுக்கு தான் அப்படியே மணி ஆகுமே. காலையில இழுத்து போத்திட்டு தூங்க வேண்டியது, எந்திரிச்சாலும் எந்திரிக்கிறது இல்ல. இப்பதான் உங்களுக்கு மணி ஆகுதா? கொஞ்ச நேரம் நில்லுங்க. காலையில போகும்போது பட்டையோட போவான், வரும்போது உள்ள பட்டையை இறக்கிட்டு வருவான். அரவிந்தே, ஸ்கூலுக்கு போன்னு இந்த அம்மா சொல்லுது. அங்க போனா அந்த கணக்கு டீச்சர் வேற அடிக்கும். கணக்கு பாடமே முடிக்கல வேற. என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே. அரவிந்தே, அரவிந்தே, உங்க அப்பாக்கு மணி ஆயிட்டாம்ல, வாடா. பாத்ரூம்ல போய் உட்கார்ந்துக்கோ. காலையில போனா வெளிய வரதுக்கு எம்பட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. ஐயோ, இந்தாங்க பைய புடிங்க, நான் போயிட்டு அவனை கூட்டிட்டு வரேன். அரவிந்தே, டேய். சின்ன பொண்ணு, குழம்பு கிண்டி விட்டியா? கிண்டி விட்டேம்மா. கீரை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டமா. இந்த உருவனா அந்த பொரியலை தாளிச்சு விட்டுறலாம். சரிம்மா, கொடுங்க. சொல வெங்கமா இருக்கு. இந்த வெளியே சாணி போட்டு மொழிக்கு காய வச்சிருக்கேன், அது வேணா ஏதாவது ஒரு தட்டை எடுத்து அதுல உருவி போடு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? வெளிநாட்டுல இருந்து உங்க பெரியப்பா வந்திருக்காருமா. பெரியப்பாவா? எப்பமா? இப்பதான் கீரை வாங்கிட்டு வரும்போதுதான் பார்த்தேன். ஓ சரி சரி. பேசினாரா? பேசாம எங்கிட்டு போவாரு? பேசினாரு. உன்னையும் மாரனையும் கேட்டாரு. வயிறு வலி வயிற்று புண்ணுன்னு சொன்னேன். சரி, நான் அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னாரு. அப்படியே பெரியம்மா விட்டுட்டு தான் மறுவேளை பார்க்கும். அது சரி, பெரியப்பா நம்ம கிட்ட பேசும்போது பெரியம்மா எதுவும் சொல்லலையா? அவங்க என்னைக்குதான் நம்ம கிட்ட பேச விட்டுருக்காங்க. அப்படியே வந்த உடனேயும் நம்ம என்னமோ அவங்க வீட்டுக்கு பொருளுக்கு வந்த மாதிரி அப்படி பேசிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கு தான் சொல்றது, காசு பணம் இருந்தா நமக்கு தேவையானதை சேஃப்டி பண்ணணும் இல்லையா? புள்ள குட்டிங்களுக்கு சேர்த்து வைக்கணும். அதை விட்டுட்டு ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கல்ல. இப்ப பாருங்க நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு. ஏமாடி, நான் என்ன இப்படி எல்லாம் நடக்கும்னா நினைச்சேன். இத பார்த்தாவது புரிஞ்சுக்கோங்கம்மா. இப்ப இருக்க விவரம் அப்பா எனக்கு இல்லையேம்மா. உங்க அப்பா இருக்க வரைக்கும் உங்க பெரியப்பாவுக்கு பொறுப்பே இல்லாம தெரிஞ்சாரு. அந்த குடும்பம் நம்ம குடும்பம்னு மொத்த குடும்பத்தையும் ஒத்த ஆளா நின்று கட்டி காப்பாத்தி அம்பிட்டு பண்ணாரு. உங்க அப்பா இறந்தோனையும் அவர் பேர்ல போட்ட 3 லட்சம் ரூபாய் LIC பணம் வந்துச்சு. அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் எதையும் செஞ்சுக்கல. உங்க பெரியப்பா வீட்டுல ரொம்ப கஷ்டமா போச்சு, நான் வெளிநாடு போனேன்னா சம்பாரிச்சு நம்ம குடும்பத்தை பார்த்துப்பேன் வச்சுப்பேன் அப்படி இப்படின்னு என் காலில் வந்து விழுந்தாரு. சரி, உங்களையும் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில 3 லட்சம் ரூபாயில 1 ரூபா கூட எடுத்துக்காம மொத்த பணத்தையும் அந்த மனுஷங்கிட்ட கொடுத்தேன். போயிட்டு வந்து 1 வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு அவங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடினாரு. அதுக்கப்புறம் அந்த 3 லட்சம் ரூபாயை கொடுங்க, என் பிள்ளைய பார்த்துக்கணும்னு நான் ஒரு வார்த்தை விட்டுவிட்டேன். உடனே விடுங்கம்மா, யார் கை உதவி இல்லைனாலும் நமக்கு தன்னம்பிக்கை இருக்குமா. நம்ம கை வச்சு நம்ம முன்னேறலாமா. விடுங்கம்மா. சரிம்மா, போ அந்த கீரையை உருவி போடு போ. சரிம்மா. இங்கேடா பாத்ரூம் பூட்டிக்கிட்டு உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கியா? இல்ல ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு
அம்மா தலையெல்லாம் சுத்துதுமா. அப்படியே தங்கம், அந்த ஒரு நிமிஷம் நில்லு, இந்த சுத்தி ஆணி எடுத்துட்டு வந்து தலையில வச்சு நங்குன்னு அடிச்சிடுறேன். தலையே காலம் முழுக்க சுத்தாது. அப்பா போலாம்ப்பா. இங்க இரு, பள்ளிக்கூடம் போற பையனாடா நீங்களாம்? ஐயா இப்ப எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? 4 பேர் பார்த்தா நம்ம குடும்பத்துக்குள்ள அசிங்கம். என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்க மாட்டாங்களா? ஆமா, நீ சாயந்தரம் வந்து கிளிக்கிற கிளிக்கு நான் கத்துனாதான் அந்த மானம் போகுது பாத்துக்க. ஏடா படிக்கிற பையன் பைய விட்டுட்டு போறா, இந்த அப்படி பைய. அப்பா ஒரு வழியா அனுப்பியாச்சு சாமி. சரி கூட எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். ரேஷன் கடைக்கு வேற மணி ஆகி போச்சு. எம்மாடி சீக்கிரம் வாமா, மணி ஆகி போச்சு. போலாங்க. அங்கதான் ஜாமான் வாங்குறதுக்குலாம் பைய எடுத்தாச்சு. இது எதுக்கு? இல்லைங்க, பத்திரகாளி வீட்டில் மளிகை ஜாமான்லாம் எதுவும் இல்லை போல இருக்கு. ரேஷன் கடையில் போய் ஜாமான் வாங்குறேன்னு சொன்னோன்னே எனக்கு உசுரே இல்லைங்க. நம்ம இங்கே எல்லாமே இருக்குது, திங்க முடியாமல் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவள் அங்கே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவா போல. அதான் போகிற வழியில் அவளுக்கு ஜாமான் வாங்கி கொடுத்துடலான்னு தான். இவ்வளவுதானம்மா, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. 1 மாசத்து தேவையானதை வாங்கிடுவோமா? சரிங்க. எப்பா கார்ல வைக்க முடியும் தானப்பா? வச்சுக்கலாம்ப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிப்பா, வாங்க வந்து ஏறுங்க, கிளம்பலாம். மணி ஆகி போச்சு, உள்ளே என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. பத்திரகாளி, பத்திரகாளி பையன் எடுத்துட்டு வா வரசா. இந்த வாரேன். எந்த வேலை எடுத்தாலும் இழுகு இழுகு இழுகுதான். காலையில் நேரங்காலமா எந்திரிங்கன்னா எந்திரிக்க மாட்டாங்க. மணி மட்டும் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம கிட்ட வாழ் வாழ்னு கத்துவாங்க. என்னமோ நம்ம தான் இவங்களை இழுத்து போத்திட்டு தூங்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. மணி ஆயிடுச்சு, வா வேகமா. ஆடி அசைஞ்சு வரத்துக்குள்ள விடிஞ்சிடும். சரி வண்டி எடுங்கதான், பைய எடுத்துட்டு வந்துட்டேன்ல. பாத்தேரு. சீக்கிரம் பைய வை, மணி ஆகி போச்சு. ஏங்க மதியானம் சீக்கிரமா வந்துருங்க. அக்கா வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க போறோம். பாப்போம் நவரு. பாத்து பத்திரம்பா, நல்லா புடிச்சுக்கோங்க. போயிட்டு வரமா. அப்பாடா, எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. இனி என்ன ரேஷன் கடை கிளம்ப வேண்டியதான். வீட்டுல எல்லாரும் வேலை செய்யறனா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடுச்சுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் பக்கத்துல அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த பொருளை கொண்டு போய் கொடுக்க முடியும். இது மட்டும் அந்த ஜானகி தெரிஞ்சதுன்னா ஆட்டம் கட்டிடுவா. அது வந்து என்னன்னா, வந்து போறதெல்லாம் இருக்கட்டும். வெளியே கடைக்கு போய் பஜ்ஜி போண்டா மிச்சரு அப்புறம் அதிரசம் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு இதெல்லாம்? உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கு தான். ஏண்டியம்மா, அதுக்கு கூட வீட்டுல சமைக்க கூடாதா? என்னங்க லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க அவங்க வர்றாங்கன்னு சொல்லி கிளம்புறதா இல்ல இத உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கறதா? அவங்க வர்றது 4 மணி. பஜ்ஜி போண்டெல்லாம் வாங்கி வச்சா ஆறி போயிடுமா? அதெல்லாம் ஆறி போகாம ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். இத போய் வாங்கிட்டு வாங்க போங்க. சரி வாங்கிட்டு வாரேன். பொறுமையாவே வாங்கிட்டு வாங்க, ஒண்ணும் அவசரம் இல்ல. 4 மணிக்கு தான் வருவாங்க. சரி. அப்பாடா, இந்த வேலையும் முடிஞ்சதுடா சாமி. சரி, அவங்க வந்து கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் சும்மா உட்காந்துருந்த சலுப்பா இருக்கும், தூக்க வேற வந்துடும். சரி கொஞ்ச நேரம் டிவியை போட்டு பார்ப்போம். 10 மணிக்கு பஸ்ஸுன்னாங்க, இன்ன வரைக்கும் ஆளை காணோமே. போயிட்டாங்களா என்னன்னு தெரில. வந்து கூப்பிடுவாங்க, நம்ம தான் சொன்னோம்ல. அக்கா வீட்டில் வேற கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம ரேஷன் கடைக்கு வேற போயிட்டு வரணும். இல்லைன்னா அக்கா எதுவும் நினச்சிக்கும். சரி, ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அக்கா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. ஹலோ அக்கா, எங்கக்கா? ஓ கிளம்பிட்டீங்களா? சரி வரத்துக்கு எத்தனை மணி ஆகும்? சரிக்கா 3:30. அதுக்குள்ளே நான் வந்துடுவேன்க்கா. வீட்டிலேருந்து வெளியே கதவு இருக்குல்ல, அந்த கதவுல ஆணி அடிச்சிருக்குல்ல, அங்கே தான் சாமி மாட்டி விட்டு போகிறேன். வந்துனீங்கன்னா அதை திறந்து எடுத்து உள்ளே வந்து உக்காந்துருங்க, சரிங்களா? நான் போயிட்டு வந்துடுவேன். சரிக்கா. இங்கே இல்லைக்கா, மழையெல்லாம் எதுவும் இல்லை, கருக்கெல்லாம் தான் கிடக்கு. சரிக்கா, சரி. சாவி அங்கே வச்சுருக்கேன், மறக்காம எடுத்து உள்ளே வந்து உக்காந்துக்கோங்க. சரி, வச்சிட்றேன். இதுக்கு வேற ஊசி வாங்கணும், கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரியே இருக்குது, அதனால தான் தையல் போடல. நானும் என்னடா இது தையலே விழுக மாட்டேங்குதேன்னு பார்த்தா இப்போ தானே தெரியுது. சரி, ரேஷன் கடைக்கு போயிட்டு வர வழியில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். எப்படியோ ஒரு பைய இவ பார்க்கல. இல்லைன்னா இது என்ன பைய ஏது பையன்னு கேட்டு நம்ம உசுறு எடுத்திருப்பா. இதில் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் இருக்கு, கொண்டு போய் கொடுத்துருவோம். அன்னைக்கு வசந்தா 2 பிளவுஸ் கொடுத்தா, அதையும் எடுத்து வைப்போம். அதுக்கும் நூல் இல்லை வேற, அதனால தைக்காமையே கிடக்குது. அதையும் தச்சு கொடுத்தா எப்படி ஒரு 500 ரூபா கிடைக்கும். குப்பமா
வாங்க மாமா வாங்க, உட்காருங்க மாமா வாங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க மாமா. இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க. இந்தாமா. இருங்க மாமா, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீ கம்முன்னு இரு. கம்முன்னு இருங்க மாமா, நீங்களே இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, சாப்பாடு கூட கொடுக்காம இருக்க முடியுமா? இருங்க ஒரு நிமிஷம், சோறு போட்டு எடுத்துட்டு வந்துறேன். எம்மாடி அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. இங்க பாருங்க மாமா, எதுவும் சாப்பிடலாம் அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க. என்னம்மா நீ? சரி என்ன குழம்பு? கருணக்கிழங்கு புளி குழம்பு வச்சோம். ஓ அப்படியா, சரிம்மா கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வா. நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடாம நாக்கே செத்து போச்சு, அங்க வெறும் ரொட்டியை தின்னு. இந்த எடுத்துட்டு வரேன் மாமா. அப்புறம் பிள்ளைங்களா எங்கம்மா? பிள்ளைங்க பெரியவ காலேஜ் போயிட்டா, சின்னவன் வேலைக்கு போயிட்டா மாமா. சரி நான் பிள்ளைங்க இருக்கும்போது வரலான்னு பார்த்தேன், வீட்டுல கொஞ்சம் வேலை, அதான் வர முடியல. அங்கெல்லாம் மழைங்களா மாமா? இல்லம்மா, அங்கிட்ட எல்லாம் வெயில் கொளுத்தி எடுக்கும். சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேங்க மாமா. அக்கா என்ன சமைச்சிருக்காங்க? உங்க அக்கா தானே அப்படியே சமைச்சு கிழிச்சாமா. வந்ததுல இருந்து காபி தண்ணி போடுறதுக்கே அம்புட்டு நேரம், போய் பஜ்ஜி அது இதுன்னு வாங்கிட்டு வர சொன்னேன். அதனாலதான் அங்க போவோம்னு பார்த்தேன். சரி வீட்டுல நீ இருக்கியே, வந்து பாத்துட்டு போவோன்ட்டு வந்தேன். என்ன விசேஷங்க மாமா? நம்ம ஜூலி இருக்கால, அவ ஒரு பையனை விரும்பி இருக்கா. அவங்க வீட்டுல வந்து சம்மதம் சொல்லிட்டாங்களாம், இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னாங்க. அதுதான் சரி நம்ம இருந்து பாக்கணும்ல, அதனாலதான் வந்துட்டேன். ஓ சரிங்க மாமா. அப்புறம் பிள்ளைங்களுக்கு அப்புறம் உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன், இந்தாமா எடுத்துக்க. ஐயோ இதெல்லாம் எதுக்கு மாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அட என்னமா நீ, எடுத்து வை, பிள்ளைங்களுக்கு கொடு. அக்காவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களே. அவகிட்ட எதுக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அவ என்னைக்குதான் திட்டாம இருந்திருக்கா. நீ குடுமா பிள்ளைங்களுக்கு எடுத்து. திரும்பி எப்பங்க மாமா வெளிநாட்டுக்கு போற மாதிரி? கல்யாணம் எல்லாம் முடிச்சிட்டு தாமா கிளம்பணும். ஓ சரிங்க மாமா. அப்புறம் பிள்ளைக்கு வீட்டுல விசேஷம் வச்சிருக்கோம்ல, நீயும் வந்துரு, மாப்பிள்ளை வீடு பாக்கணும், சரியாமா? ஐயோ இல்ல மாமா, நான் வந்தா அக்காவுக்கு. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. நீ யாரு? அது உன் பிள்ளை இல்லையா? பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துரு, நைட்டு நம்ம வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துடலாம், சரியா? பாக்கலாங்க மாமா. பாக்கலாம் இல்ல, கண்டிப்பா வந்தாம்னு சொல்லிவிட்டேன். நான் அன்னைக்கு வந்து சாப்பிடறேன்ல. சரிங்க மாமா. இந்த செருப்பு எங்க காணோம்? வாசல்ல போட்டு இந்த செருப்பு இருக்கவே மாட்டேங்குது சாமி. அங்க கிடக்குது, அங்க எடுத்துட்டு போய் யார் போட்டது? இந்த தெரு நாய் எதுவும் எடுத்துட்டு போய் போட்டுச்சானு தெரியலையே. ஒரே ரோதனையா கிடக்குது போ. மணி வேற 10 போது, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். போயிட்டாங்களா என்ன? அவங்க வீடு திறந்துதான் இருக்கு, போனா கூப்பிடுவாங்க. மணி வேற ஆயிக்கிட்டு இருக்கு, எத்தனை மணிக்கு வருவாங்கன்னே தெரியலையே. நாய் தொல்லை பெருந்தொல்லை சாமி. குப்பமாக்கா பத்ரகாளியக்கா. வந்துட்டாங்க. சரி டிவி ஆஃப் பண்ணிவிட்டு ஓடுவோம். எம்மடி யாரோ வெளியே கூப்பிடுறாங்க போல. ஆமா மாமா, ரேஷன் கடைக்கு போகணும், அதான். ஐயோ அப்ப நான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? இல்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க, நாங்க 10 மணி பஸ்ல இல்ல 11 மணி பஸ்க்காவது போய்க்கிறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் சாப்பிட்டேன். அந்த பொண்ணுங்களை நிக்க சொல்லு. இப்ப நான் டவுனுக்கு தானே போறேன், உங்களை அங்க இறக்கி விட்டுறேன். இல்ல மாமா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னமா சிரமம், நான் கூட்டிட்டு போய் விடுறேன். போய் அந்த பொண்ணுங்கள்ட்ட சொல்லு. சரிங்க மாமா. எனக்கா போலாமா? நான் கூட நினைச்சேன் நீங்க கூப்பிடாம இது போயிட்டீங்களோ என்னமோன்னு. கூப்பிடுறோன்னு சொன்னோம்ல, எப்படி விட்டுட்டு போறேன்? இருங்க போலாம். எம்மாடி, சங்கர் மாமா இங்க டவுனுக்கு தான் போறாராமா, நிக்க சொன்னாரு. அவரே கார்ல கூட்டிட்டு போய் விடுறாராம், உள்ள இருக்காரு. எல்லாம் கார்லயே போயிருவோமா? ஏக்கா இந்த கார்லயா? ஆமா இந்த கார்ல தான். ஏக்கா உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச ஆட்ட ஆடி ஆஞ்சு விடுவாளே. அந்த மாமா தான் இருக்க சொன்னாரு. இருங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு, போயிடலாம். நம்ம இங்க இருந்து ஏற வேணாம், அங்க ரோட்டு முக்குக்கு போய் அங்க இருந்து ஏறி போயிடலாம். கார்ல போறேன்னா யாரு வேணாம்னு சொல்லுவா? என்ன அவங்க பொண்டாட்டி வாய்க்கு தான் பயமா இருக்கு. ஆமா, அதுவும் இல்லாம மேகம் கருக்கலா வேற இருக்கு, மழை வந்துருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால கார்லயே போயிட்டு வந்துருவோம். நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிம்மா, நில்லுங்க வந்துடுறேன். கார்ல போயிடுவோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் சரோஜினி சதீஷ், நாளை பிறந்தநாள் கொண்டாடுவோர் ஜபருல்லா ஹனி, ஹேமந்த், தாகிரா. இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது அன்புராஜ், வளர்மதி, வெனிதா, பழனிசாமி. நாளை மறுநாள் பிறந்தநாள் கொண்டாடுவது சஃபிகுல்லா ஹனி மற்றும் லோகித், ருத்ரா, பவித்ரா. இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.